வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் த ரிப். ஆக்சுவலாக இந்த படம் ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் தாங்க பார்த்தேன். யூஸ்வலாக வர்ற காப் மூவி மாதிரி தான் இந்த காப் மூவியும் இருக்கும். அண்ட் இது வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் சரி பார்க்கலாமே, அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் உங்களோட டைமுக்கு ஒர்த் வாட்சியான மூவிங்க. உண்மையாலுமே இந்த படம் வந்து சும்மா நான் மேட் டேமன் அண்ட் பென் அஃப்லெக் வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த படம் பார்த்தேன். பட் ஆனால் பார்த்ததுக்கு உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அண்ட் இதில் வந்து அப்படி என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு நான் சொல்கிறது மீன் பண்ணுறது என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இனி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்டிங் வித் ஸ்க்ரீன் ப்ளேவை சொல்லியே ஆகணுங்க. உண்மையாலுமே ஒரு த்ரில்லர் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி எழுதணுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங் வந்து உள்ளார போயிருக்கு. அண்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவுமே சீன் பை சீன் வந்து அது மெருகேற்றிக்கிட்டே அந்த கதையை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கதை வந்து அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி இல்லை. இந்த கடைசி வரைக்கும் என்ன நடக்குது அண்ட் சீட் எட்ஜ்லேயே வந்து நம்மளை வந்து மண்டை குழம்ப வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து உள்ளார போயிருக்கு. அண்டு வந்து அந்த விஷயந்தான் ஒரு த்ரில்லர் டெம்ப்ளேட்டுக்கு தேவை. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து புரியல கரெக்டாக. ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த கதைகளில் நடக்கிறது வந்து ட்ரூ ஈவெண்ட்டாக பேஸ் பண்ண மாதிரி வந்து எனக்கு பெருசாக தெரியல. நான் இதை பற்றி பிஹைண்ட் த இது வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அதில் இருக்கிற இப்போ மேட் டேமன் கேரக்டரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து உண்மையான ஒரு ஆள் தான். பட் ஆனால் இந்த விஷயம் நடந்தது வந்து பெருசாக வந்து எனக்கு தெரியல. அண்ட் வந்து இது உண்மையாக இல்லையான்றது நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா வந்து இது சொல்லுங்கள். அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, கேரக்டர் ரைட்டிங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கேரக்டர் ரைட்டிங். அண்ட் அது வந்து பர்ஃபெக்டாக இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேட் டேமனுக்கு அண்ட் பென் அஃப்லெக் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேரோட பொட்டன்ஷியலும் குறைக்காமல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேக்கு அந்த சூப்பரான எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன் அவங்க அந்த சைட் கேரக்டர்ஸ் மாதிரி வைக்காமல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதனோட ரியல் ஸ்டோரி வந்து இப்போ தான் பார்த்தேன். போன் அதாவது அதனோட அந்த ஸ்கல்லை மட்டும் எடுத்து இவங்களாம் வந்து மேக் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த இன்சிடெண்ட் நடந்தது உண்மை. அண்ட் அந்த விஷயம் வந்து நடந்துச்சு தான். பட் ஆனால் அதை வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி நம்ம சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப சுத்தமாக இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமான்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் கிளைமேக்ஸ் வந்து இனி ஒரு பாசிட்டிவாக சொல்லணுங்க. சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு யூஸ்வலாக ஒரு நம்ம அந்த சினிமா டெம்ப்ளேட் இருக்கும்ல, கடைசீட்டில் வந்து ஹீரோ வில்லன் சண்டை அண்ட் அதில் வந்து அந்த கலகலப்பு அந்த இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. உண்மையாலுமே அந்த ஒரு படம் பார்த்து முடித்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் வந்து கொடுத்துச்சு. எந்த ஒரு கிளிஃப் ஆங்கிளான எண்டிங்கோ அந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுக்காம ஒரு சூப்பரான ஒரு எண்டிங்கை வந்து கொடுத்து விட்டாங்க. அண்ட் இனி ஒன்று, டேரெக்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளார போகிறதுங்க. எனக்கு உண்மையாலுமே இந்த படங்களில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ஒரு விஷயம் ரொம்ப சுற்றி வளைச்சி அங்கிட்டு என்ன நடக்குது இங்கிட்டு என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் காட்டாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளார என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் 25 மினிட்ஸ் வந்து சும்மா அனல் பறக்கும். நீங்கள் வந்து தியேட்டரில் இது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் வந்து இது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணன்னு தெரில. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ப்ரொடியூசரில். ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து அந்த டிசிஷன்லாம் எடுக்கணும். பட் ஆனால் இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்மையாலுமே அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஃப்ராங்கின்ஸ்டைன் படமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் அந்தளவுக்கு பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் இவங்க எங்கெங்க எல்லாத்தையும் ஓடிடியிலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. WB வேறு இவங்கக்கிட்ட இருக்குது, என்ன கதையாக போதோ தெரியல. பட் ஆனால் டு பி ஃப்ராங்க், லாஸ்ட் 25 மினிட்ஸ் பட்டாசாக இருக்கும். அதை வந்து நான் அடித்து சொல்கிறேன். இதுதான் பாசிட்டிவ் கைஸ். இனி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் வந்துங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கதைக்குள்ளார போகிறதுன்றது வந்து அந்த கதை ஓட்டத்தில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் என்னடா பண்ணுறாங்க, என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து யூஎஸ் நேஷன் வந்து அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ FBI ஏஜென்ட்ஸுன்றாங்க, அந்த ஒரு ஏஜென்ட், நார்காட்டிக்ஸ் பியூரோ, அந்த மாதிரி வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து உள்ளார இருக்காங்க. அதாவது அந்த போலீஸிலே உட்பிரிவு போலீஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா ஏதேதோ கொச்சன்னு பேர்லாம் வருது. அண்ட் வந்து அது எதுவுமே புரியல. ஆனால் தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க.
அண்ட் அந்த தமிழ் டப்பிங்லேயுமே நான் வந்து சப்டைட்டில்ஸ் போட்டு பார்த்தேன். நான் வந்து உங்ககிட்ட ரிவ்யூ கொடுக்கறதுக்காக. ஏன்னா அந்த சப்டைட்டில்ஸும் அந்த தமிழில் பேசுகிற வாக்கியங்களும் கரெக்டாக தான் இருந்துச்சு நான் வந்து பார்த்த வரைக்கும். அண்ட் அங்கங்கே நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட்டுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் தமிழ் டப்பிங் டீமுங்க வந்து ரொம்ப நன்றிகள். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டோரி வந்து இனி கொஞ்சம் எலாபரேட்டிவாக எடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமோ. பட் ஸ்டில் இட் இஸ் குட். நான் வந்து ஸ்டோரியை வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் இனி கொஞ்சம் இன்டெப்த்தாக பண்ணியிருந்தால் இனி கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா வில்லன் ஆர்க்லாம் இனி கொஞ்சம் டிஃபைனிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் கன்க்ளூடிவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ இதான் கைஸ், நான் வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறது. அண்ட் நீங்கள் இந்த படம் வந்து பார்த்துட்டிங்களா? எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? அண்ட் நீங்கள் இந்த படம் வந்து அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? நீங்கள் வந்து அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில் ஏன்னா மாற்றி சொல்லியிருந்தாலோ மறந்து சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.